நண்பர்களே, நம்மளுடைய அறிமுகம் உறுப்பினராக இருக்கணும், விருந்தினராக இருக்கணும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம், தமிழர்களுடைய தலைநிமிர் காலம். இது நீங்க இன்விடேஷன்ல பார்த்துருப்பீங்க. மலர்களின் சங்கமம் தலைப்பட்டு இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. இது மலர்களின் சங்கமம் செங்காந்தல், வாகை, அனிச்சம், ஆம்பல் தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றத்துடைய 4 கிளைகள் மட்டும் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். இது மலர்களின் சங்கமம் சென்னையில நடந்துட்டு இருக்குது. மகா சங்கமம் உலகமே வியந்து பாராட்டக்கூடிய சுவிட்சர்லாந்து தாவோஸ் நகரில் இன்றைக்கு தமிழ் தொழில் வணிகம் வேளாண் பெருமன்றத்தினுடைய இன்னொரு அமைப்பான தி ரைஸ் எழுத்தினுடைய 13வது உலக வர்த்தக மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தமிழக தலைநிமிர வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அருள் தந்தை ஜெகத் பசர் அவர்களுக்கும் அந்த மாநாடு வெற்றி அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் அனைவரும் கரகோஷம் எழுப்பி இந்த நிகழ்ச்சியும் நம்முடைய முன்னேற்றத்திற்காக, நம்முடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக நம்முடைய துணைத் தலைவர், பெருமன்றத்தின் துணைத் தலைவர் திரு அருமாணிக்கம் ஐயாவுடைய வழிகாட்டுதலின் பெயரிலே இந்த நம்முடைய மூத்த உறுப்பினர்கள் மற்றும் பெருமன்றத்தின் வளர்ச்சி குழு தலைவர் திரு இளவன் ஐயா மற்றும் நம்முடைய முருகன் ஐயா, இன்னும் சிங்காந்தனுடைய தலைவர் மற்றும் திரு கனகவேல், வாகையினுடைய விஜயகுமார், ஆம்பலனுடைய சகாயரா, அனிச்சமணி சார்பாக சரவணன் ஆகிய நாம் அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது பொதுவாக நிறைய ரெஃபரல் பரிந்துரை வணிக அமைப்புகள் இருக்கிறாங்க. அந்த அமைப்புகள் எல்லாம் பிசினஸ் பண்றவங்க எல்லாரும் சேர்ந்து தங்களுடைய வணிகத்தை பரிந்துரை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதிலிருந்து தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் என்பது சற்று மாறுபட்டிருக்கின்றது. இது நம்ம ஏற்கனவே நீங்க தொடக்கத்தில் பார்த்திருப்பீங்க. ஒருவரின் வெற்றி யாவரதும் வெற்றி அப்படிங்கிற அந்த கொள்கை நோக்கத்தோடு இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே வெறும் பரிந்துரை மட்டும் என்பது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிசினஸ் மேன்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள பரிந்துரை செய்து கொண்டு அதன் மூலமாக மட்டும் ஒரு வணிக வளர்ச்சியை எட்டிவிட முடியாது. அதை தாண்டி நாம் அரசனுடைய திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வளர்ச்சிக்காக, அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக இப்ப சில விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கின்றது. படித்த இளைஞர்கள், இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவங்க, இன்னும் நிறைய பேர் வந்து இங்க புதுசா ஒரு வணிகத்தை தொடங்கணுன்ற நோக்கத்திற்காக இங்க வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கான வாய்ப்புகள். ஆனா நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் நீங்க அடுத்த கட்டம் போகணும்னு சொன்னா பினான்ஸ் தேவை, நிதி தேவை, வழிகாட்டுதல் தேவை. இதெல்லாம் இல்லாதவர்களுக்கு, ஒரு ஸ்டார்ட் அப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, முதல் தலைமுறையாக வரக்கூடியவர்களுக்கு, சிறு குறு வணிகத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம். அந்த வகையில் ஒட்டுமொத்த தமிழருடைய இனமாக எழுந்து நிற்போம் என்ற அந்த கொள்கை நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட இந்த அணி சுமார் 14 கிளைகளோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதில் 4 கிளைகளாக இணைந்து இந்த புது முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த அமைப்பிலே பெரும் ஆளுமைகள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் நம்மளுடைய செங்காந்த அணியை சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள், கேபிட்டல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நிறுவனத்தை நடத்தி வருகின்ற திரு சண்முகம் அவர்கள், அவருடைய முயற்சியின் பயனாக இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு திரு மணிவண்ணன் அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஜெனரல் மேனேஜர் அவர்கள் வருகை புரிந்துள்ளார். அவர்களை பற்றியான விரிவான விளக்கத்தை நம்முடைய சண்முகம் அவர்கள் செய்வார்கள். உங்களின் சார்பாக அவர்களை மீண்டும் வரவேற்று அவருடைய பிரசன்டேஷன் இருக்கு. அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், அதை அடைவதற்கான வழிமுறைகள், நிதி ஆலோசனைகள் போன்ற எல்லாத்தையும் அவர் கொடுக்க இருக்கிறாரு. நிறைய பேர் நாம லோன்ஸு, ஸ்டார்ட் அப் லோன்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக போய் அரசு நிறுவனங்களை நம்ம அணுகியிருப்போம். ஆனால் அதில் நிறைய ஒரு கசப்பான அனுபவங்கள், எதிர்மறை அனுபவங்கள் நமக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அதை எல்லாத்தையும் முறையாக சரி செஞ்சு இந்த இடத்துல ஒரு அதிகாரி வரவழைத்து அவருக்குரிய நேரத்திலே நாம் அணுகும் பொழுது, வாதிக்கும் பொழுது நமக்கு சரியான வழிகாட்டுதல்களை நாம் பெற முடியும். அதனால் நண்பர்கள் இந்த 1 மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது மிக மிக ஒரு அரிதான வாய்ப்பு.
தஞ்சாவூரிலிருந்து ஐயா அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அதனால் அவருடைய பொன்னான நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அவர் பேசும்போது உடனுக்குடன் சில கேள்விகள் எழலாம், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய எதிர்மறையான கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு சிந்தனையில வரலாம். அதை உடனே எழுந்து கேட்பது என்பது பொருத்தமாக இருக்காது. உங்கள் எல்லோருக்கும் பேனாவும் எழுதுவதற்கான பேப்பரும் கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் கவனமாக நிகழ்ச்சி கவனிங்க. அவருடைய பேச்சை கேளுங்கள். உங்களுக்கு எழுப்பக்கூடிய சந்தேகங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஐயாவுடைய உரைக்கு பின்னாடி கேள்வி பதில் செஷன் இருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நிச்சயமாக இந்த இடத்திலிருந்து நாம இந்த நிகழ்ச்சி முடிந்து போகும்பொழுது உங்களுக்கு வணிகத்திற்கு இந்த 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 தலைப்பிலே நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக பல பலனுள்ள தகவல்கள் கிடைக்கும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை ஐயாவின் வரவேற்று அனைவருக்கும் வணக்கம் கூறி இந்த நிகழ்ச்சி அடுத்த கட்டத்துக்கு செல்ல இருக்கின்றோம். திரு கேபிட்டல் சண்முகம் அவர்களை அழைக்கிறேன்.